இது கொண்டாடப்பட வேண்டிய கொள்கை கூட்டம் என்று நம்பினோம். கடைசியாகத்தான் தெரிந்தது இது துண்டாடப்பட வேண்டிய கொள்ளை கூட்டம் என்று கடைசியாகத்தான் தெரிந்தது. எப்படி நம்பினீர்கள்? நம்பினோம். எப்படி நம்பினோம்? இவரை நம்பலாமா கூடாதா என்பதை எப்படி அறிவீர்கள்? நம்பி பார்த்துத்தான் அறிய முடியும். வணக்கம் மக்களை, இனி நான் பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, இந்த தமிழ் தேசியம்ல என்ன நடக்குது, இவ்வளவு நாள் தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ தமிழ் தேசியத்துக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு. தமிழ் தேசியம் கட்சின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த என்டிகே, நாம் தமிழர் கட்சி, ஸோ இதுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களா லெஃப்ட் ஆகிட்டே இருக்காங்க, லெஃப்ட் ஆக்கப்படுகிறாங்க. அதாவது ஒரு சிலவங்களை விரட்டப்படுகிறார்கள், ஒரு சிலவர்கள் தானாகவே வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. வெளியேறவங்க எல்லாரும் தனித்தனியா வேற ஒரு கட்சியில சேர்ந்துட்டு இருக்காங்க. அதாவது பன்னெடுங்காலமா கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் 10 ஆண்டுகளா யாரை எதிர்த்து ஒரு செயல்பட்டு இருந்தாங்களோ அந்த கூட்டத்திலே திருப்பி சேர்ந்துக்கிட்டு என்னத்தை போய் சாதிக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு. இது தமிழ் தேசியம் தான் விடிவு காலம்னு சொல்லி ஒரு லட்சக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான யங்ஸ்டர்ஸ், குறிப்பா யங்ஸ்டர்ஸ், ஸோ இவங்களோட நிலைமையெல்லாம் என்ன, அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. டே என்னடா நீங்க தான் கதி, அடுத்து நீ தான் இறுதி வாய்ப்புன்னு சொல்லிட்டு உங்களை தேடி வந்தா நீங்க என்னடா இப்படி அடிச்சுட்டு சாகுறீங்க, என்னதானா நடக்குது தமிழ் தேசியத்துல? ஸோ அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பத்தி நீங்க வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது இலையுதிர் காலம் இல்லை, கலையுதிர் காலம் அப்படின்னு நாத்தாக்கா ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு. நடக்கிற நடப்பை பார்த்தீங்கன்னா இலையை விட களை தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் போது இருக்கு. அங்கங்கே கலையாக போயிட்டுருக்கு. அதில் ரொம்ப லேட்டஸ்டான கலை காளியம்மாள். ஒரு காளியம்மாள் வெளியேறியதால் அங்கே பூம்புகார் தொகுதியிலையோ முதல்ல நாம் தமிழர் கட்சியில முதல்ல ஒரு முக்கியமான ஒரு ஆளு விலகுறாங்க அப்படின்னா, ஒரு 3 பேர் முக்கியமான ஆளு. நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய ராஜீவ் காந்தின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் விலகி எங்க போனாரு அப்படின்னா, நாற்காலியை பத்தி பேசின ஒருத்தர், ஒரு மிகப்பெரிய ஆளுமைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு, நாற்காலின்னு சொல்லி கலாய்ச்ச ஒரு நபர் அதே இடத்துல ஒரு நாற்காலிக்காக போய் உட்கார்ந்துருக்காரு. ஸோ இதுதான் அரசியல். இப்ப நான் பேச போற விஷயங்களை முதல்ல தமிழ் தேசியம் பார்க்குறவங்க, தமிழ் தம்பிகள், அதாவது மக்களுக்கு நல்லது நடக்கணும், சீமான் தான் இறுதிக்கட்ட வாய்ப்பு அப்படிலாம் தேடி போறாங்கல்ல. இந்த பொலிட்டிக்ஸை வெறுத்து போய் தமிழ் தேசியத்து பக்கம் போறவங்க, ஆளுமை, அதாவது அடுத்த ஒரு கட்ட அரசியல் புரிஞ்சுக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இது எல்லாருக்குமே நான் சொல்றேன், இந்த பொலிட்டிக்ஸ், இந்த நாகரிக கட்டமைப்பு, இங்க இருக்கக்கூடிய அஜெண்டா எல்லாத்தையும் பத்தி தெளிவா சொல்றேன், பொறுமையா சொல்றேன். கொஞ்சம் பிடிச்சு வாங்க. ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஒரு கொஞ்சம் யூனிக்கா கொண்டு போலான்னு இருக்கேன். ஸோ இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு கேள்விகளும் ஒரு கன்ஃபியூஷனும் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த ராஜீவ் காந்தின்றவர் என்ன பண்ணார் அப்படின்னா, திமுகவை பயங்கரமா எதிர்த்தாப்புல வேற லெவல்ல ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுக்கு மொழியெல்லாம் பேசி வசனங்கள் பேச சொல்லியா தரணும் அண்ணனோட தம்பிகளுக்கு. ஸோ பயங்கரமா பேசுவாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ ஏதோ ஒரு மனக்கசப்புனால பிரிளவு என்னவோ சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று பஞ்சாயத்து கட்சியை விட்டு வெளியே போயிட்டாப்புல, வெளியேற்றப்பட்டாப்புல. இப்போ எங்க போயிருக்காரு? திமுக போயிருக்காரு. இவ்வளோ நாள் ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியம், எதிரில் இருக்க திராவிடத்தெல்லாம் வீழ்த்தணும், இதுதான் அவங்களுடைய அஜெண்டாவாக இருந்திருக்கு. இப்போ இங்கிருந்து அங்கே போய் சேர்ந்திருக்காங்க திராவிடத்துக்குள்ளேயே. இது எப்படி? இவங்களுடைய சுயநல லாபம் தானே. இப்போ தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. ஏன்னா அவங்க இந்த தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் மண்ணுக்கும் சேர்ந்த ஆட்களே கிடையாது. ஒரு சில மக்களின் முட்டாள்தனத்திலும் ஏமாளித்தனத்தினால அவங்க அதை பயன்படுத்தி ஆளுமிக்க உட்கார்ந்துக்கிட்டாங்க. 50 ஆண்டுகளா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சூப்பரா. ஸோ அப்போ இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் இந்த பாலிடிக்ஸ்ல தமிழ் தேசியம் பக்கம் போனவங்க. இப்போ தமிழ் தேசியம் திமுக போறாங்க அப்படின்னா இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த முட்டாப்பை மக்கள் நமக்கு ஓட்டும் போட மாட்டேன், நம்மளை ஜெயிக்க வைக்க மாட்டேன், இந்த அஜெண்டால ஜெயிக்கவும் முடியாது. இந்த மேட்ரிக்ஸ்குள்ள நம்ம சர்வே பண்ணணும், பொலிட்டிக்ஸ்னு வந்துட்டோம், இதுக்கப்புறம் போய் நம்ம ஒரு பிசினஸ்குள்ள போக முடியாது. ஸோ அந்த பொலிட்டிக்ஸே பிசினஸ் ஆக்கிக்குவோம்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் தாவி போயிட்டு இருப்பாங்க. ஸோ தன்னுடைய சுயநல ஆதாயத்துக்காக. ப்ரோ நாம் தமிழர் கட்சியில் ஏதோ பிரச்சனை, சீமான் தான் ப்ரோ பிரச்சனை, அதனால அவங்க வெளியே போனாங்க, அவங்களாம் உண்மையான தம்பிகள் ப்ரோ, நீ என்ன ப்ரோ அப்படி பேசுற, அப்படி ஆட்களும் இருப்பாங்க. நான் இங்கே பொலிட்டிக்கல் கட்டமைப்பே போடின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ புரிஞ்சுக்கிட்டு பேசணும். சீமானுக்கோ டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ இல்லை வேற இயக்கங்களுக்கோ நான் பேசலை. பொதுவாகவே இந்த கட்டமைப்பு உங்களை முட்டாளாக வச்சிருக்கணுன்றதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. எப்படி இந்த செலிபிரிட்டிஸ்லாம் ஓயாம பூஸ்டப் பண்றாங்கல்ல, இந்த நியூஸ் மீடியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நயன்தாரா தன் குழந்தையை இடுப்பில் தூக்கி சென்றார், தன்னுடைய பொருட்களை கீழே விழுந்ததை அவரே எடுத்துட்டு போனார். இதுதான் ஹெட்லைன் நியூஸா போயிட்டு இருக்கு.
இப்போ நம்ம வீட்டு பிள்ளைகள் நம்ம தெருல போட்டு கயித்துல மாட்டு சங்கிலி கட்டி இழுத்துட்டா போறோம் தரன்னு இடுப்புல தூக்கி தானே போறோம். இது உனக்கு புரியுதா? நார்மலா இருக்க விஷயம் பூம் பண்ணப்படுது. வேற ஒரு விஷயங்கள நீ திங்க் பண்ணிடக்கூடாது. உனக்கு இருக்க பொருளாதார பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனைய தெரிஞ்சுக்க கூடாது. இதுதான் உனக்கு நியூஸ்ன்னு சொல்லி உன்னைய படிக்க வச்சு பார்க்க வச்சுட்டான். பெரிய விஷயம் இதெல்லாம். சரி ஓகே. இந்த நாம் தமிழர்குள்ள போலாம். ஸோ ராஜீவ்காந்தி திமுகவுக்கு போனாரு. ஒருத்தரும் இருக்காப்ல. அந்த நபர் எங்க போயிருக்காரு அப்படின்னா, ஏடிஎம்கேக்கு போறாரு. பிஜேபி, காங்கிரஸ் எல்லாமே நெறைய கட்சிகள் இருக்கு. இப்படி ஒவ்வொன்னா ஓட வெளிய வெளிய போவாங்க போல. ஒவ்வொரு கட்சியிலயும் சேர்ந்துக்குவாங்க போல. என்ன? இந்த கல்யாண சுந்தரம்ன்ற ஒரு பேச்சை நான் பார்த்திருக்கேன். அங்கங்க நான் பார்த்திருக்கேன். ரொம்ப பார்க்காட்டியும் அங்கங்க பார்த்திருக்கேன். சீமான ஃபாலோ பண்ணிட்டு இருந்தப்போ, சீமானோட பேச்சுகள ஈர்ப்பு மூலியமா பார்த்திருக்கேன். நல்லா பேசுவாங்க அவங்க கூட்டத்துல இருக்கவங்க. இப்போ ஏடிஎம்கேல சேர்ந்திருக்காரு. இப்போ உங்களுக்கு புரியுதா? இவங்களெல்லாம் எதிர்த்து எடப்பாடியாரே திராவிட எல்லாரையும் எதிர்த்து பேசிட்டு, திருப்பி அவங்க கட்சிக்குள்ளேயே போய் பதவி வாங்கிட்டு உட்கார்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுலயே ஈஸியா புரிஞ்சிருக்கணும். அரசியல்னா இவ்வளவுதான். அவங்களுக்கு தேவைன்னா அங்கிட்டு போய் திட்டுவாங்க. தேவையில்லன்னா இங்கிட்டு ஆதரிப்பாங்க. இவங்களுக்கு என்னன்னா அவங்க சர்வே பண்ணணும். அவங்க ஒரு ஆளுமைக்கு வரணும். அந்த மேல உட்கார்ந்துகிட்டு ஒரு ஆளும் ஒரு அதிகாரம் இருக்குல்ல, அத பிடிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலான்ற மைண்ட் செட்டுக்கு வந்த ஆட்கள் இவங்க ஃபுல்லாம். இவங்க மக்களுக்காக நிக்க மாட்டாங்க. அவங்களுக்காக மட்டும் தான் நிப்பாங்க. சுயநலவாதிகள்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுயநலவாதிகள நம்பி நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க உண்மையிலேயே ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்களா? இதுவே பெரிய கேள்வி. ஒருத்தன் வந்துட்டு ஐவி மிஷின பத்திலாம் நீங்க பேசுங்க ப்ரோன்னு. எப்படி பேசுறது? உன் கண்ணு முன்னாடி இருக்க மனிதர்கள் பண்ற போலித்தனத்தையே உன்னால நம்ப முடியல. ஒரு மிஷின் போலி பண்ணுதுன்னு சொல்லி உனக்கு நான் ப்ரூவ் பண்ணணுமா? உனக்கே அறிவு வேணாம். இந்த கேள்வி கேட்கறதுக்கு மொத உனக்கு அறிவு வேணாம். நான் கேட்கிற ஆட்கள சொல்றேன். நான் நாகரீகமா தான் கேட்கிறேன். இப்போ இங்க இருக்க ஆட்கள பத்தி நான் பிரிச்சுட்டேன். எல்லாத்தையும் பிரிச்சு பழைய சேனல்லாம் அடிச்சு நவுத்திருக்கேன். யாருக்குமே அது புரியல. இங்க ஒரு மெஷின் தப்பு பண்ணுதா? அத கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்றியே! இருக்கா கொஞ்சமாவது உனக்கு? புரிஞ்சுக்கோ. சரி அடுத்து இப்ப முக்கியமான ஹெட்லைன் என்னன்னா, காளியம்மாக்கா இருக்காங்கல்ல. ஸோ ஒரு அ சு குலதெய்வம்னு சொல்லுவாப்ல சீமான் அவர்கள். அந்த நபர இப்ப வெளியேறிருக்காங்க. வெளியேற்றப்பட்டிருக்காங்க. என்னென்னமோ சொல்றாங்க. இவங்க கட்சியிலருந்து ஒவ்வொருத்தவங்களும் வெளிய போறதெல்லாம் சும்மாவா? இப்ப அந்த கட்சியோட கூடாரம் கலைஞ்சுகிட்டே போயிட்டு இருக்கு. கட்சியில கடைசி தனிமரமா நிக்க போறது சீமான் தான் நெனைக்கிறேன். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா. இது என்ன அப்டின்னா, இது வேற ஒரு அஜெண்டா போயிட்டு இருக்கு. நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம். நான் தான் சொல்ட்டேன்ல, ஒரு கட்டமைப்பு மட்டும் கிடையாது. நம்ம இப்படி யோசிச்சா, அவன் அப்படி யோசிப்பான். நீ மேடையில போனா, நான் கூட்டத்துல வைப்பேன். கூட்டத்துல போனா, நான் மேடையில வைப்பேன். ஸோ உனக்கு புரியும்னு நெனைக்கிறேன். 2 பக்கம் போனா நான் கார்ல வைப்பேன். மாநாடு படம் டயலாக். காளியம்மாளை கூப்பிட்டு ஏதோ பேசியிருக்காரு. அந்த கட்சியில் அவங்க சேருவாங்களான்னு தெரியல. ஆனாலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க வெளியில தமிழ் தேசியம் தான் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இந்த காளியம்மா அப்படின்றவங்க ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்தவங்களுக்குலாம் பயங்கரமா சப்போர்ட் பண்ணி அந்த டைம்ல இயக்கம் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க போல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அந்த உள்கட்சியில அவங்களுடைய வரலாறு இதெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. இப்போ சீமான் கட்சியிலேருந்து ஏதோ ஒரு மனக்கசப்புனால பிசிறு கிசுறுன்னு பேசுனதுலேருந்து தன்மானத்துக்கு இழுக்கல. ஸோ தன்மானம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு கட்டத்துல பெரியார் ஆதரிப்போம், பெரியாருக்கு வீர வணக்கம் போடுவோம். அதுக்கப்புறம் ஆதாயம் வந்தோடனே பெரியார் பிம்பத்தை வச்சுட்டு இன்னொரு புது கட்சி வருது. தமிழ் தேசியத்தையும் சேர்த்து நாம் திராவிடமும் தமிழ் தேசியம் 2 கண்கள்னு சொன்ன உடனே ஐயோ நம்ம கண்ணு நுழையாயிருன்னு சொல்லிட்டு அப்ப மட்டும் பெரியார் எடுத்து நவுத்திடுவாப்புல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீர வணக்கம். ஸோ இவங்க தான் நீங்க போறீங்கல்ல, தமிழ் தேசிய தலைவர்ன்னு சொல்லி ஓடுறீங்கல்ல, அந்த நபருடைய அரசியலே இப்படித்தான் இருக்கு. ஸோ வேணும்னா பெரியார், வேணான்னா அது தூக்கி எறியுது. இப்ப இந்த பெரியார்ன்றவர் நல்லவரா கெட்டவரான்றதெல்லாம் அப்புறம். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அத நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. பட் இவருடைய முன்னெடுப்புகள கவனிங்கன்னு சொல்றேன். இந்த அரசியல்வாதியோட முன்னெடுப்ப கவனிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஸோ நாளைக்கே திருப்பி ஆதாயம் வந்துச்சு அப்படின்னா, விஜயும் இவங்களும் சேர்ற மாரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டு திராவிடமும், தமிழ் தேசியமும் 2 கைகள், 2 நண்பர்கள்ன்னு சொல்லி கை கோர்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க ஆதாயத்துக்காக. இங்க முட்டாப்பை ஆகுறது நீயும் நானும் மட்டும் தான். இத புரிய வைக்கிறதுக்குத்தான் இங்க கத்திக்கு இருக்கோம். ப்ரோ அப்படி பார்த்தா எப்படி பார்த்தாலுமே ஒரு அரசியலுக்குள்ள நம்ம போய் தானே ப்ரோ ஆகணும். இப்படிதான் உன்னைய நம்ப வச்சிருக்காய்ங்க. நம்ம அரசியலுக்குள்ள எங்கேயுமே போகணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு உண்மை புரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த கள்ளிச்செடிகள்லாம் களை எடுக்கப்படும். இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். இப்ப நம்ம வாழ்வா சாவான்ற ஒரு அந்த விளிம்புல உட்கார்ந்துருக்கோம். இதோட வீரியம் எப்ப இருக்கும் அப்படின்னா, 2029, 2030 இந்த டைமிங்ல வேர்ல்டு வார கொண்டு வரதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே நடக்குது. நான் பன்னெடுங்காலமா எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா நான் நெறைய விஷயங்கள் டீட்டெயிலா சொல்லிட்டேன். திருப்பியும் மொதர்ந்துலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏகப்பட்ட வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். பழைய சேனல செக் பண்ணிக்க. கதிர் 2.0 இது கதிர் 3.0. ஸோ அப்ப 3.0ன்னு வச்சிருக்கனாலே அப்ப ஏற்கனவே முன்னாடி 2 சேனல் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். போய் தேடி போய் பார்த்துக்க. நெறைய விஷயங்கள புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த காளியம்மாக்கா அந்த குரூப்ப விட்டு வெளிய இருக்காங்க. இதுதான் நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இது தமிழ் தேசியத்த நம்பி வரவங்க, இதுதான் கடைசி ஒரு
ஓ நமக்கு கடைசி சான்ஸ் இதுதான். இதுதான் நம்மளுடைய இறுதிக்கட்ட ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் கிரியேட் ஆகுதுல்ல. நான் உன்ட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒருத்தன உருவாக்குவாய்ங்க. அவன் முடிஞ்ச அளவுக்கு கொள்ளையடிச்சு மக்களை சித்திரவதை பண்ணினான். இதுக்கு போட்டியா இங்கிருந்து பிரிஞ்சு ஒருத்தன் வருவான். அவன் வந்து உங்கள நான் காப்பாத்த வரேன்னு சொல்லி கொஞ்சம் காப்பாத்துற மாரி காப்பாத்தி, இவனால முடிஞ்ச அளவுக்குலாம் கொள்ளையடிப்பான். இப்ப 2 பேரும் மாறி மாறி கொள்ளையடிச்சிட்டே இருப்பாய்ங்க. உனக்கு வெறுத்து போய் இவங்க 2 பேரையும் எப்படியாவது தூக்கி போட்டு 3வது எவனும் வரமாட்டானோ அப்படின்னு யோசிப்ப. ஏன்னா நீ முடியாது. ஏன்னா அரசியல்ன்றது பல பணப்புழக்கம் இருக்க இடம். பெரிய பெரிய அதிகாரி இருக்க இடம். சக்குன்னு குத்துற இடம். ஸோ அதனால முடியாது. நம்ம பயந்துட்டு வெளியவே இருப்போம். பட் எவனாவது ஒருத்தன் வருவான் அப்படின்னு நம்பிக்கிட்டே இருப்ப. அப்படியே இந்த வர டைமிங்ல இவங்களே ஆள ஒருத்தன ரெடி பண்ணி உள்ள இறக்கி விடுவாய்ங்க. 3வது ஒரு கட்சியா தமிழ் தேசியம் இதுதான் நமக்கு வாழ்வாதாரம். இது தெலுங்கு, இது திராவிடம் இது 2மே நமக்கு வேணாம். நமக்கு தமிழர்களுடைய தமிழ் தேசியம் தான் வேணும். மன்னராட்சி குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன வர வைப்பாங்க. அந்த நபர நீ தேடி போவ. எல்லாருமே வெறுத்து போயிட்டீங்கல்ல. இந்த 2 அரசியல பத்தி. 2 அரசியல வெறுத்து போய் 3வது ஒரு இடத்துல கூடாரமா கட்டுவீங்க. அங்க போய் எல்லாரும் பில்லரா நின்னு வெறிகொண்ட வேங்கையா இருப்பீங்க. இறுதி கட்டமா நமக்கு இவரு தான்டா தலைவர்டா, கடவுள்றான்னு நீ நம்ப வைக்கிற டைமிங்ல அவர போலி பிம்பமா உடைப்பாய்ங்க. உனக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த டைமிங்ல வந்து கட்சியிலேருந்து எல்லாருமே முக்கியமான ஆட்கள்லாம் வெளிய போவாங்க. நம்பகத்தன்மையா இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வெளிய போக வைப்பாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப இவர் தான் தப்பு இருக்கு போல, இவர் தான் தப்பான ஆள் போல, தேவையில்லாம தமிழ் தேசத்து பக்கம் வந்துட்டோம்டா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். தமிழ் தேசியத்த மீட்டு போறதுக்கு. அதாவது உண்மையிலேயே இந்த 2 கோமாளிகளையும் நம்பி போய் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 3வதா நல்ல வச்சு ஒரு விஷயம் வரணும்னு நெனச்சு போராடக்கூடிய ஆட்கள நீர்த்து போக செய்றது. வெறுத்து போயிருவீங்க. இப்ப எப்படி நம்ம வந்து மக்களுக்காக சொல்லிட்டு இருக்கோமோ, ஒவ்வொரு சேனலையும் ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்கிட்டே இருக்கான்ல. திருப்பி திருப்பி நம்ம வரோம்ல. ஒரு கட்டத்துக்கு மேல நான் ஒவ்வொரு வீடியோஸும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் சேனல்ல ரொம்ப ராவா பேசியிருப்பேன். 2ண்ட் சேனல்ல கொஞ்சம் மறைபொருளா பேசியிருப்பேன். 3ர்ட் சேனல்ல இன்டைரக்ட்டா பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா? ஸோ இது காலகட்டத்தில என்ன தெரியுமா ஆகும்? அடுத்து நான் பேசுறத நிப்பாட்டிட்டு வேற மாரி பேசிட்டு போயிருவேன். இதுதான் நீர்த்து போக செய்றது. இதத்தான் தமிழ் தேசியத்திலயும் பண்ணிட்டு இருக்காங்க. நீ துவண்டு போயிருவ. தமிழ் தேசியம் பக்கம் போறயில. நீ துவண்டு போயிருவ. அப்புறம் யோசிப்ப. என்னமோ நடக்கிறது ஆண்டவன் கணக்கு அப்படின்னு நீ போயிருவ. இப்படி நீ முடிவெடுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த கேம் நடந்துட்டு இருக்கு. 10 வருஷம் ஒரு ஆள ஓட விட்டுருக்காய்ங்க. திருப்பி சொல்றேன். அந்த இரும்புக்கோட்டை, முரட்டு சிங்கம் இந்த படத்த திருப்பி பாரு. அப்புறம் 23ஆம் புலிகேசி படத்த பாரு. இது வெறும் படம் கிடையாது. இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ யார் 23ஆம் புலிகேசி? இரும்புக்கோட்டை, முரட்டு சிங்கத்துல யார் இந்த போலியான முரட்டு சிங்கம் அப்படின்றதெல்லாம் பாரு. உண்மையான சிங்கம், உண்மையான முரட்டு சிங்கம்லாம் இருந்தாங்க எல்லாருமே. அவங்கள தூக்கி விட்டு காயடிச்சு விட்டு, கூட இருந்தே முதுகுல குத்தி, கீழ குழி தோண்டி புதைச்சு விட்டு, அப்படி மேல ஏறி உட்கார்ந்தவங்க தான் இங்க இருக்க ஆட்கள். அப்படி உட்கார்ந்தவன், அந்த இடத்துக்கு வர்றதுக்கே பல குழி தோண்டி பல பேருக்கு முதுகுல குத்தி உட்கார்ந்தவங்க. திருப்பி அவன் முதுகுல வேணா குத்த வரப்ப அவனுக்கு தெரியாமையா இருக்கும். பாம்பின் கால் பாம்பு அறியும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால தான் கலை பிடுங்குறாப்ல. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத விட டீட்டெயிலா சொல்ல தேவையில்ல. टीम चेंज करते हुआ बंदा पाकिस्तान का बंदा पहन रहा है इंडिया की जर्सी भाई पहन ले कम இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் போயிட்டு இருக்கு. பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற மாரி ஜெர்சி போட்டு ஒருத்தர் வந்திருக்காப்ல. கிரீன் கலர் டீ ஷர்ட் போட்டு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாகிஸ்தான் தோத்துருச்சு. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, டக்குன்னு இந்தியா ஜெர்சிய மாட்டிட்டு ரசிகரா சேஞ்ச் பண்ணிடுறாரு. உனக்கு புரியுதா? இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசினத இதோட கனெக்ட் பண்ணி பாரேன். ஒரு விளையாட்டுக்கு காசு கட்டி போய் பார்க்குற. அது உனக்கு பிடிக்கல, ஐயோ தோத்து போயிட்டானே சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக சரி நம்ம இந்தியா ஃபேன்ஸா மாறிருவோம். உன்னோட உளவியல் தெரியுதா? இதேதான் அரசியல். இப்ப இந்த டீ ஷர்ட்ட மாத்துனார்ல, இதே மாரி தான் இந்த அரசியல்வாதிகளும். சட்டைய மாத்தி போட்டுருவாய்ங்க. இந்த மஞ்சள் சாப்பு வச்சிருந்தாய்ங்க அப்படின்னா, அப்படியே கலர் மாத்திட்டே இருப்பாய்ங்க. துண்ட மாத்திட்டே இருப்பாங்க. கவலையே பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஆதாயம். வாய வாடகைக்கு விட்டு அவங்க பாட்டுக்கு சம்பாரிச்சு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கவே கூடாதுன்றதுக்காக தான் ஒரு உளவியல் வச்சிருக்காங்க. நயன்தாரா இத பண்ணார், த்ரிஷா இத பண்ணார், விஜய் அவர்கள் அப்படி பண்ண இப்போ பொலிட்டிஷியன் ஆயிட்டாரா ரைட்டு. அஜித் அவர்கள் ரேஸ் ஓட்டுனார். இப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு திசையை திருப்பிட்டே இருப்பாங்க. டிடிஎஃப் வாசன் அங்க போய் இது பண்ணி விட்டாராம். இப்படின்னு என்னத்தையாவது ஒண்ணு பேசி விட்டு, என்னத்தையாவது ஒண்ணு பேச விட்டுட்டு, உண்மையான விஷயத்த நீ திங்க் பண்ணவே விட மாட்டாங்க. இது பெரிய ஒரு கட்டமைப்பு. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ல. ஸோ ஓகே. நான் கான்ட்ரவர்சியா தான் நான் பேசுறேன். நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப வந்து என்ன ப்ரோ இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. இதுதானே சென்சிட்டிவா மாதிரி வைரல் ஆயிருக்கணும் வீடியோ. ஏன் இது வைரல் ஆகல? ஏன் இது மக்களுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்றது இல்ல? ஆனா தேவையே இல்லாம காரி துப்புற மாதிரி வீடியோ இருக்கும். அந்த வீடியோ உனக்கு பார்க்க கூட தோணாது. ஆனா அந்த வீடியோவை அத்தனை பேர் பார்க்க வைப்பாங்க. உனக்கு புரியுதா என்ன நடக்குதுன்னு? விழிச்சுக்க பொழைச்சுக்கோன்னு சொல்லி சும்மாலாம் வார்த்தையில சொல்லல. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே. இப்போ விஜய் அவர்கள் வந்து டிவிக்காக வச்சு இது என்ன அவர்களே இவர்களே என்ன பேசிக்கிட்டு அப்படின்னு சொன்னாரு. இப்போ அவர் என்ன சொல்ல அப்ப நம்ம விஜய் அண்ணனை கூப்பிடுவோம்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஆனா ரசிகை கொஞ்சம் என்ன சொல்றான், இன்னும் விஜய் நான் சொல்றேன் தலைவர்னு சொல்லு அப்படின்னு சொல்லி புசியா இருந்து சொல்லிட்டு இருக்காப்ல. இப்போ எதுதான்டா உண்மை?
அவர்களே இவர்களையும் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப அண்ணன் தம்பியும் பேசிக்கலாம். ரசிகர்கள், என்னுடைய தொண்டர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ரத்தங்கள்னு சொல்றாரு. அப்புறம் இவங்க வந்து அண்ணன்னு சொன்னா, இன்னும் அண்ணன்னு சொல்லக்கூடாது, தலைவர்ன்னு சொல்லணும். இன்னொருத்தன் அவங்க குரூப்ல இருந்து ஒருத்தன் சொல்றான். நாங்க எத கேட்கறது? அப்படின்றது அதுலயே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவங்க வந்து ஒரு படம் எடுப்பாய்ங்க. சர்க்கார்ன்னு ஒரு படம் எடுப்பாய்ங்க. இந்த மாரி படம் நடிச்சுட்டு, அந்த மிக்ஸி கிரைண்டர்லாம் தூக்கி உடைக்க வைப்பாய்ங்களாம். சரி, ஓகே, உடைக்க வச்சுங்க. இப்போ அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இவர் வந்து வெள்ளி காயின் குடுத்துருக்காரு. காயின் குடுக்கலாம். டிவிக்கான்னு கூட போட்டு குடுக்கலாம். அவங்க கட்சி பேர குடுக்கலாம். அது என்ன பிராண்டு? அந்த பிராண்ட உடைக்கிறது தான்டா நான் எக்ஸ்பர்ட்டே! அப்படின்னு ஒரு டயலாக் பேசிப்பாராம். ஆனா இவரு அவங்க கட்சி ஆளுகளுக்கு குடுக்கக்கூடிய அந்த வெள்ளி காயின், அதுல விஜயோட புகைப்படமும், பின்னாடி கட்சி ஃபிளாகும். இது மாற்று அரசியல். எப்படி? ரெட்டலைக்கு பதிலா சூரியனுக்கு பதிலா ரெட்டலை, ரெட்டலைக்கு பதிலா என்னன்னா கரும்பு சின்னம், கரும்பு சின்னத்துக்கு பதிலா இப்ப வந்து என்ன சொல்றது, இந்த பூ பேர் என்ன? பூ பேர் கூட வாயில வந்து தேட சின்ன வயசுல அதை எடுத்து கோழி சண்டை விளாண்டுருக்கோம். ஸோ அந்த பூவை சொல்லிட்டு வராங்க. இவ்வளவுதான் விஷயம். உனக்கு புரியுதா? பாத்திரங்கள் தான் மாறுது. பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய மாவு ஒண்ணுதாங்க. இப்ப மாவை நீங்க வந்து கையில வாங்கினாலும் மாவு தான், சட்டியில வாங்கினாலும் மாவு தான், இல்ல ஒரு பாக்கெட்ல வாங்கிட்டு வந்தாலும் மாவு தான். இவங்க அந்த பாத்திரத்தை தான் மாத்துறாங்களே தவிர, உள்ளுக்குள்ள இருக்க அந்த மாவை மாத்தவே மாட்றாங்க. அந்த மாவு தான் புது புது மாவுன்னு நினைச்சிட்டு வெளியே இருக்க பாத்திரத்தை மட்டும் நீ பார்த்து, இது இட்லி குண்டா, இது தோசை கரண்டி, இதெல்லாம் பார்த்து பார்த்து உனக்கு அவுட்புட்டை மட்டும் மாத்தி மாத்தி காட்டி, இந்த பேனர் இருக்குல்ல, இந்த ஃபோன்லாம் இருக்கும். அந்த காலத்துல ஒரு சைனா ஃபோன்லாம் இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபோன் வாங்குனா ஃபோனுக்கு 7 கவர் குடுப்பான். கலர் கலரா வானவில் கலர் மாரி குடுத்திருப்பான். சனிக்கிழமை ஒரு கலர், வெள்ளிக்கிழமை ஒரு கலர், இந்த மாரி மாத்திக்கலாம். பட் ஃபோன் ஒண்ணுதான். இதே மாரி தான் இங்க இருக்க அரசியல்ன்றது ஒண்ணு. ஒரே ஒரு கோர் தான். மக்கள முட்டாளா வைக்கணும். இதுதான் உண்மையானது. இத தவிர்த்து உனக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்ல. இது இல்லன்னா நீ இல்லவே இல்ல. அப்படின்னு அதாவது சீமான் அடிக்கடி சொல்லுவாரு. அரசியல் இல்லாதவன் வாழவே தகுதி இல்ல அப்படின்லாம் சொல்லுவாரு. வாழ்க்கையிலே அரசியல் இருக்குன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் வேற. இவர் பாட்டுக்கு உருட்டிக்கிட்டு இருப்பாப்ல. இந்த கோர் இருக்கா? இத உங்க மண்டையில நல்லா விதைக்கணும். இது மட்டும் தான் எனக்கு தேவை. ஏன்னா, இத விட்டு நீ வெளிய போயிட்ட, எதுக்கு நாங்க அரசியல் நம்பணும்னு நீ வெளிய போயிட்ட அப்படின்னா, பல பேரோட கட்டமைப்பு உடைஞ்சிரும். ஸோ உலகம் முழுக்க மிகப்பெரிய இறுக்கி கட்டியிருக்கான காரணம்னா, இதெல்லாம் உண்மைன்னு ஒண்ணு நம்ப வச்சிருக்கான். ஸோ அதுக்காக இந்த பிராண்ட், இந்த ஒரு லைன் இருக்குல்ல, இந்த லைன் தான் பேஸ். இத மட்டும் நீ பிடிச்சு தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எல்லா பாத்திரமும் ஒண்ணா தெரியும். ஒரே மாரி நிப்பாய்ங்க. இந்த ஒரு பிராண்ட வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு பேர மாத்திட்டு திருப்பி சொல்றேன். மாவு ஒண்ணு, பாத்திரங்கள் தான் வேறு. முட்டாளாகிறது நீயும் நானும் நாமும் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. சரி, மெயின் மேட்டருக்கு வருவோம். அந்த ஹிந்தி திணிப்புக்காக இவங்க வந்து போராட்டம் பண்ணி கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த நார்த் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கம்பெனிஸ்லாம் இருக்கும்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த பேங்கா இருக்கட்டும், இந்த போஸ்ட் ஆஃபீஸா இருக்கட்டும், இதுல இருக்கிறதெல்லாம் ஹிந்தி வார்த்தையெல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க. ஹிந்தி வேணாம்னா, நீங்க எல்லாம் கட்டியிருப்பீங்கல்ல, திமுக ஆட்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் வச்சிருக்காங்கல்ல, திமுக ஆட்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் வச்சிருக்காங்கல்ல, அங்க போய் ஹிந்தி பாடத்தை ஹிந்தி டீச்சர் நடத்துறாங்கல்ல, ஹிந்தி டீச்சர் நீங்க இந்த வேலையை வந்து ரிசைன் பண்ணிக்கோங்க, ஹிந்தின்னு ஒரு கிளாஸ் இருக்கக்கூடாது, அந்த கிளாஸை மூடுங்கடா, அங்க போய் இந்த வேலையை பார்த்துருக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல கூட இப்ப நம்ம அப்பா இருக்காரு, நம்ம அப்பா ஒரு ஆப்பை ரிலீஸ் பண்ணாரு. அந்த ஆப்ல என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அனைத்து பள்ளி டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படி போட்டிருக்காங்க. தங்கிலீஷ்ல. தமிழ்நாட்டு தலைவர், தமிழக தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தங்கிலீஷ்ல டைப் பண்ணி மேல போட்டிருக்காங்க அப்பான்ற ஆப். ஏபிபிஏ அப்பான்ற ஆப். இவங்க தான் தமிழை காப்பாத்துறாங்க, ஹிந்தி அழிச்சிட்டு இருக்காங்க. இதை விட உனக்கு இங்க நடக்கிற அரசியலை புரிய வைக்கவே முடியாது. இது உன் கண்ணு நாடி தான் ஹிந்தி அழிக்கிறது இவங்க குரூப். ஹிந்தியனாச்சும் அழிச்சா பரவாயில்ல, சரி செய்யற வேலையெல்லாம் சரியா செய்யறாங்களா? ஹிந்தி அழிக்க போறாங்க ஒருத்தர். ஒரு பெரிய மனிதன் மாதிரி இருக்காரு. அரசியல்ல பழந்துன்னு கொட்ட போட்ட மாதிரி பெரிய மனிதர் இப்ப தண்டே இருக்காப்புல. மேல ஏறி அந்த ஹிந்தி பாயிண்ட் அழிக்கிறதுக்கு பதிலா இங்கிலீஷ் அழிச்சிட்டு இருக்காப்புல. அவருக்கு தெரியல எது ஹிந்தி எது இங்கிலீஷ்னே தெரியல. ஸோ அவருக்கு தமிழ் மட்டும் ஏதோ தெரிஞ்சிருக்கு. தமிழ் அப்படின்ற வார்த்தை மட்டும் தெரிஞ்சிருக்கு போல. அதனால தமிழே அழிச்சிருப்பாரு கிட்டத்தட்ட. நம்மளுடைய திராவிடத்தோட உண்மையான ஆரிஜினா இருந்துச்சுன்னா கண்டிப்பா தமிழை தான் முதல்ல அழிப்பாரு. எங்களுக்கு இதான்டா சனியன், இதை முதல்ல அழிக்கிறது அழிச்சிருப்பாப்புல. புரிஞ்சிருக்கு. ஹிந்தி லெட்டர் அழிக்கிறது போல, இல்லை இங்கிலீஷ்ல அழிக்கிறாரு. சனியனை மேல அழிக்கிறீங்க நீங்க அடிச்சு இதுதான். இப்ப இதன் மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்க கொள்கையை ஃபாலோ பண்றவங்களுக்கு இது என்னன்னே புரியல. என்னன்னே தெரியாம காசு வாங்கிட்டு இப்படி பண்றது. இதே மாதிரி தான் சீமானை எதிர்க்கிறதுக்கு பெரியாரை பத்தி பூரா பேசுவீங்கன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு இங்க பாட்டுக்கு வந்து கத்துவாங்க ரோட்ல. கத்திட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இவ்வளவுதான். இந்த சென்னையில ஒரு பொண்ணு மெரினால வந்து, நீ என் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பெரிய போலீஸ்காரங்களே ஏத்து கேட்டாங்க. அவங்க வழக்கறிஞர் போல. சரி, ஓகே, வழக்கறிஞர்லாம் சட்டம் பேசலாம், இல்ல ரைட் தான். உங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. யார் யாருன்னா யாருக்கு கவர்மெண்டே சொல்லிடுச்சுல, எல்லா அரசு எதனா கோர்ட்டே சொல்லிடுச்சுல, யார் வேணா அவங்க விருப்பப்படி எங்க வேணா இருக்கலாம், அவங்களோட விருப்பப்படி யார் கூட வேணா போகலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
ஓகே. அதனால நீங்க யார் கூடயும் இருக்கீங்க. என்ன ஒண்ணுன்னா, இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல. இந்த மாரி பாலியல் அத்துமீறல்கள். இந்த மாரி ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்குங்க. சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா சரி ஓகே இங்க உட்காருங்க. சேஃப்டினா சேஃப்டி இல்ல அங்க போங்க அப்படின்னா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல அப்படின்னா, ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க? என்ன காரணம்? அப்படின்னு விசாரிப்பாங்க. இல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா, பிரச்சனை ஆச்சுன்னா, அந்த அந்த இடத்துல அந்த ரோந்து பணியில இருக்கக்கூடிய அந்த அதிகாரி தான் கேட்பாங்க. ஸோ அதுக்காக அவரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த பொண்ணு அந்த மாரி, இந்த மாரி பேசிவுட்டு, அவர போய் சகட்டி விட்டு அவர பணியிடை மாற்றம் பண்ணியிருக்காங்க. புரியல. தப்பு பண்ற போலீஸ்காரங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவைங்கள யாரையுமே கேள்வி கேட்க மாட்றீங்க. தப்பு பண்ணாம நியாயமா கேள்வி கேட்கிற நல்ல மனுஷன். அவர எதிர்த்து கூட அவ்வளவா பேசல. நார்மலா பேசுறாப்ல. அந்த மனுஷன பேசி பணியிடை வேற இடத்துல மாத்தி விட்டாங்க. அப்புறம் எப்படி நல்லது செய்ய தோணும் யாருக்கும்? நல்லது பேசினாலே எவனும் இப்படி சாகுறான் நமக்கு என்னன்னு போயிருவாங்க. திருப்பி அதுவும் அவங்க மேல தான் விழுகும். நீ தான்டா ஒழுங்கா பணி செய்யல. எல்லா இடத்துலயுமே தப்பான ஒரு விஷயத்த உருவாக்கி வச்சுட்டாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திருப்பீங்க. இந்த ஹிந்தி மேட்டர பார்த்திருப்பீங்க. இவ்வளவுதான். இதுதான் உங்களுடைய ஹிந்தி எதிர்ப்பு. ஹிந்தி படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஹிந்தி படத்துல நடிக்க போவாங்க. அவங்களுடைய என்ன இவ்வளவுதான். இங்க ஹிந்தி தெரியாது போடான்னுவாய்ங்க. ஆனா ஹிந்தி படத்துல நடிப்பாய்ங்க. ஹிந்தி டப்பிங் பண்ணுவாய்ங்க. இங்க இருந்துகிட்டு ப்ரொடியூஸ்லாம் பண்ணுவாய்ங்க. இலங்கை மக்களுக்காக போராடுறேன்னுவாய்ங்க. லைக்கா படத்துல தான் எல்லாரும் நடிப்பாய்ங்க. நீங்க சுனாமியே ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க. எப்போலோ வைரஸ் வந்து தசாவதாரம்லேயே சொல்லிட்டீங்க. அது எப்படி சார் ஃபர்ஸ்டே உங்களுக்கு தெரிஞ்சது? ஒன்றுமே இல்லை சார். நான் தான் இன்னொரு கேள்வி பதிலில் கூட கேட்டிருந்தாங்க. சரித்திரத்தை உத்து கவனிச்சோம்னா அதையே திருப்பி பண்ணிட்டு இருக்கோங்கிறது தெரியும். பூகோளத்தையும் படிக்கலாம். பூகோளமும் சரித்திரமும் சேர்த்து படிச்சான்னா அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். இப்போதான் இறுதி கட்டத்துக்கு வரோம். முக்கியமான விஷயம். என்கிட்ட கேட்குற கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க. அப்புறம் எப்படி ப்ரோ உங்களால கணிக்க முடியுது? இதெல்லாம் எப்படி நீங்க சொல்றீங்க? இதெல்லாம் சூடோ சயின்ஸ் மாரி இருக்கு. பூலோகத்தை எப்படி நீங்க அறியறீங்க? கமலஹாசன் சொன்ன மாரி நீங்க என்ன எதிர்காலத்தை கணிக்கிறீங்க? நீங்க என்ன 33 டிகிரி ஃப்ரீமேஷனா? அப்படிலாம் கேட்குறாங்க. 33 டிகிரி ஃப்ரீமேஷனுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அந்த ஓரளவுக்கு நமக்கும் தெரியும். ஆனா அவன் அங்கிட்டு நிக்கிறான், நான் இங்கிட்டு நிக்கிறேன். இவ்வளவுதான் விஷயம். அவர் என்ன சொல்றாங்க, பழைய ஒரு பேட்டி கமலஹாசன் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த எபோலாவையும் சுனாமியும் நீங்க முன்னாடியே கணிச்சீங்க. இது எப்படி உங்களால கணிக்க முடியுது? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அப்படி கிடையாது. பூலோகத்தை அறியணும். வரலாற்றுல நீங்க நல்லா உத்து பார்த்தீங்கன்னா, நடந்துகிட்டு இருக்குது. அதாவது நடத்துறதே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இயற்கையும் நடக்கிறதே நடக்குது. இந்த வார்த்தையை கவனிக்கணும். இவனுங்க ரிப்பீட் பண்றானுங்க ஒரு விஷயம். இது மனிதர்களால ஆர்டிஃபிஷியலா செய்யக்கூடிய ஒரு விஷயம். இயற்கையும் ஒரு டைம் லூப் நடக்கும். அதுக்கு தான் அந்த இது சொல்லுவாங்கல்ல. கலியுகம், சத்தியுகம், திரேதாயுகம் சொல்லுவாங்கல்ல. இந்த கால யுகத்தை பத்தி நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அது நான் எப்பவோ பேசணும்னு நெனச்சிருந்தேன். நீங்க அதுக்கு இன்னும் தயாராகல. அதனால நான் பேசாம இருக்கேன். அத அப்ப பேசுறேன். ஸோ அத பேசும்போது இப்ப இவர் என்ன சொல்ல வர்றார்ன்றது உங்களுக்கு ஈஸியா புரியும். பட் இப்ப நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இயற்கையா ஒரு சில காலநிலைகள்ல மாற்றங்கள் நடக்கும். இது இப்படிதான் லூப்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. இந்த லூப்ப நிப்பாட்டுறதுக்காகத்தான் ஒரு கூட்டம் போராடுது. இன்னொரு கூட்டம் இந்த லூப்ப நடத்தணுன்றதுக்காக போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு இந்த லூப் போயிட்டே இருக்கணும். இவங்களுக்கு ஒரு சில குரூப்புக்கு இந்த லூப்ப நிப்பாட்டணும். அதாவது சுழற்சியை நிப்பாட்டணும். சுழற்சியை நிப்பாட்டக்கூடிய குரூப் நாம. லூப்ப ஓட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க. ஸோ டார்க் சீரிஸ் பாருங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ கமலஹாசன் பேசுறதை கவனிங்களேன். இப்போ வந்து இந்த தெற்கத்தி பே ஆஃப் பெங்கால்ல இப்படி ஒரு சுனாமி வருங்கிறதுக்கு பாண்டிய தலைநகரம் ஏன் இடம்பெயர்ந்தது என்பதை யோசிச்சு பார்த்தோம்னா, இதே கரையில் மறுபடியும் ஒரு அலை வருவதற்கு வாய்ப்புண்டுங்கிறது தெரியும். இப்ப கொற்கையில் இருந்தது எப்படி மதுரைக்கு போனது? பூம்புகார் ஏன் அழிந்தது இதெல்லாம் கேட்டுட்டோம்னா அது மாதிரி எத்தனை சுனாமி வந்திருக்கு, ரெக்கார்டில் எவ்வளோ இருக்கு, இல்லாம எவ்வளோ மறந்து போயிருக்கும். ஜனத்தொகை அதிகம் இல்லாமல் நிறைய பேர் சாகாத இடத்துல வந்த சுனாமி கணக்கே கிடையாது. இங்க குறிப்பு என்னன்னா, ஜனத்தொகை இல்லாத இடத்துல சுனாமி வந்துட்டு தான் இருக்கு. அது கணக்கே கிடையாது. மக்கள் பலி நோட் பண்ணிக்கோ. அழிவு, மக்கள் பலி இதுதான் கணக்காம். அதுதான் லூப்ல கணக்காம். தெளிவாக தான் சொல்றாரு. கொற்கை, பூம்புகார் இதெல்லாம் தெளிவா சொல்றாரா? பூம்புகார் நான் அடிக்கடி பேசிட்டு இருக்கேன். பூம்புகார் பாண்டிய தலைநகரம் எதுக்காக மாற்றப்பட்டுச்சு? இந்த வார்த்தைகள்லாம் கவனிச்சிங்களா? குமரி கண்டங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த லூப் போயிட்டு இருக்குன்றதா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் அவரும் சொல்றாரு. டீட்டெயில்டா சொல்லாம நான் டீட்டெயில்டா சொல்றாரு. நம்ம டீட்டெயிலா எவால்புலேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளவுதான். இப்போ இந்த அனுநாக்கின்னு ஒரு சீரிஸ் ஒருத்தர் போட்டாப்ல எனக்கு தெரியும். கடைசி ஆயிடி பாருங்க எனக்கு தெரியும். ஏன்னா இவ்வளவு டீட்டெயிலா பேசி இவ்வளவு வியூஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. கடைசி இதெல்லாம் போலிடா முட்டா பையனான்னு சொல்லி ஏமாத்த வைக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம விஷயத்தை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம்ல. இந்த விஷயம் மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் போலின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன விஷயங்களை வச்சு உங்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க. ஆனா பெரிய உண்மைகளை சோத்துக்குள்ள மறைச்சிருக்காங்க. ஸோ ஒரு சோத்துக்குள்ள ஒரு பூசணிக்காவை மறைக்கலாம். இவங்க ஒரு சோத்துக்குள்ள ஒரு எரிமலையை மறைச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா நான் சொல்ல வருது? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் அவர் ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்காரு. அதையும் கவனிங்க. இன்னும் கூட அடுத்தது சொல்றேன். அந்த படத்துல வருதோ நிகழுதோ இல்லையோ, நிகழாமல் இருக்கணுங்கிற பயம்தான் உங்களுக்கு. இந்த அவசரமாக அமெரிக்கா வந்து ஜப்பான் மீது அந்த
லிட்டில் மேன் ஃபேட் பாய் என்ற அந்த 2 பாம்புகளை போடலைன்னா அந்த 3 நாள் வித்தியாசத்தில் என்னத்துக்கு அந்த பாம்பு போடணும்? உலக போரை நிறுத்துவதற்கு இதுதான் வழிங்கிறாங்களே, அது என்ன ஒன்று போதாதா? அதில் புரிஞ்சிருக்காதா ஜப்பானுக்கு? அது என்ன 2 பண்ணிட்டாங்க, 2 போட்டு பார்த்துட்டோம், அவ்வளோதான். விஷயத்துக்கு வந்துட்டாரா? இந்த நியூக்ளியர் பிளாஸ்ட் பற்றி பேசுகிறா. போர் நடக்கும்போது, வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போது, வேர்ல்டு வார் முடிக்க போகிறது 3-4 நாளில் போர் முடிய போகுது. ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த முடிய போகிற டைமிங்கில் எதுக்காக அந்த 2 வெங்காயத்தை தூக்கி போடணும்? ஹிரோஷிமா, நாகசாகி அங்கே ஏன் போடணும்? அது 1 போட்டு கூட செக் பண்ணலாம், அதே ஏன் 2 போடணும்? ஸோ இங்கே உங்களுக்கு கேள்வி வந்திருக்கணும், 1 போட்டுக்கலாமே, ஏன் 2 போடணும்? ஏன்னா 2 கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. இது போய் 2 கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்களா? இல்லை, ஒன்று ஏகப்பட்டது கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல 2 போடணும். நான் உங்கள்கிட்ட திரும்பி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு 24 லூப் படம் இருக்குல்ல, அதாவது வாட்ச் படம், நம்மளுடைய சூரியன் நடித்த படம். அந்த படத்தை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கும். அதில் கடைசி ஆத்திரையா உள்ளே கொல்ல போகிறப்போ அந்த வாட்ச்மேனை சுட்டுட்டு போயிருப்பாப்புல. வாட்ச்மேன் செத்துருப்பார். அந்த செத்து கிடந்த இடத்துல தான் கடைசி ஆத்திரையாவும் செத்து கிடப்பார். காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல இயற்கைப்படி ஒரு உயிர் போக வேண்டியதாக இருக்குது, லூப்பில் இருக்குது. அப்படி அப்போது அந்த வாட்ச்மேன் செத்துட்டா ஆத்திரையா உசுரோட இருப்பான், ஆத்திரையை செத்தா வாட்ச்மேன் உயிரோட இருப்பான். அப்படி தான் அந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கும். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கடைசி கிளைமேக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வாட்ச்மேன் செத்து கிடந்த அதே இடத்துல நம்மளுடைய ஆத்திரையா செத்து கிடப்பாரு. ஸோ இதுக்காக என்னன்னா, அங்கே ஒரு விஷயம் நடந்தே தீரணும். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஹிரோஷிமா, நாகசாகி அங்கே ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. அங்கே நடக்க போகிறது இவனுங்க பயமுறுத்தணும், நாளைக்கு நம்ம சூப்பர் பவர் ஆகணும் அப்படின்னா எப்படியும் அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கணும். அதை நம்ம இன்னும் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி எல்லாரையும் பயமுறுத்தி நம்ம ஆளுமைக்கு வந்துடுவோம்னு ஒரு பிளான் போட்டு அந்த இடத்துல 2 போட்டிருக்காங்க. இதான் மேட்ரு. இயற்கையும் செயற்கையும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா பேரழிவு உருவாகும். இதான் மேட்ரு, கவனிச்சுக்கோ. இதைத்தான் லோகி சீரிஸில் சொல்லுவாங்க, இந்த ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல எரிமலை வெடிப்பு வருது, இயற்கையாக எரிமலை வெடிப்பு வந்து ஒரு இடமே அழிய போகுது அப்படின்னா, அந்த இடத்துல போய் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மாத்திரன்னு வச்சுக்கோமே, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அங்கே ஒர்க் ஆகாது. இப்போது ஒரு எரிமலை வெடிக்க போகுது, அந்த ஒரு ஏரியாவே அழிய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல போய் நீ 4 பேரை கொன்னாலும், இல்லை 4 பேருக்கு நல்லது செஞ்சாலும், அந்த இடத்துல நீ சோறு போட்டு சாப்பிட்டாலும், இல்லை அந்த இடத்துல நீ மிகப்பெரிய ஒரு வெங்காயத்தை தூக்கி போட்டாலும் எந்த ஒரு மாற்றமும் இந்த பிரபஞ்சத்தில் நிகழ போகிறது இல்லை. ஏன்னா அந்த இடம் அழிய போகுது. இதுதான் ஸ்கிரிப்ட். ஸோ அந்த இடத்துல நீ என்ன வேணால் பண்ணலாம். இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இந்த லூப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த அழிய போகிற இடமா எனக்கு தெரியும். பூலோகம் அறிஞ்சவங்க தானுங்கலாம். ஸோ இதெல்லாம் தெரியும். இவனுங்க இந்த ஆளுமையை தக்க வச்சுக்கணுன்றக்காக இவனுங்க மக்களையும் மிரட்டணும். ஸோ சூப்பர் பவர், ஐயோ இப்படி பண்ணால் நம்ம வீட்லேயும் போட்டுருவாங்க 2 வெங்காயத்தை அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. உலக மக்களை மிரட்டினது என்னன்னா அந்த 2 வெங்காயம் தான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ இருந்தால் சூப்பர் பவருக்கு வந்துச்சு அமெரிக்கா, தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பிரிட்டிஷ் அவருடைய சாஃப்டாக தட்டி கொடுத்துருப்பாப்புல. ஏன்னா பிரிட்டிஷ் ராணியோட சேவகர் தானே இவர். இங்கிலீஷ்காரங்களை வெளுத்து கட்டியிருக்காப்புல, அதாவது அமெரிக்காவை பேசியிருக்காப்புல. இப்போ நான் பேசுனது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீ கவனிச்சேன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு விஷயம் உனக்கு ஓப்பன் ஆயிருக்கும். எவ்வளோ கொடுமையான அது இம்பீரியலிசம், பிரிட்டிஷ் இம்பீரியலிசம்ங்கிறாங்கன்னா அது அமெரிக்கன் இம்பீரியலிசம்ங்கிறேன் நான். எல்லா நாடுகளும் அந்த தவறுகள் பண்ணியிருக்கு. நோட் பண்ணிக்கோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை பேச போகிறேன். இந்தியா செய்யாமல் இருக்க வேண்டும். ஏன்னா இளம் நாடு அது, இன்னும் 200 வயசெல்லாம் ஆகலை அமெரிக்கா மாதிரி. அந்த கர்வமும் திமிரும் வரும்போது இந்தியாவும் அந்த மாதிரி செய்யுமோ நம்ம. அப்படி செய்யாமல் இருந்தால்தான் நான் அஹிம்சை வழியாக வந்த வீரர்கள் என்பது தெரியும். ஏன்னா என்னை பொறுத்தவரையிலும் வீரத்தின் உச்சகட்டம் தான் அஹிம்சை. இப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்தியாவை இப்போ வளர்ந்து கொண்டு வர நாடு, நாளைக்கு இந்தியாவும் இந்த மாதிரி இப்போதான் வளர்ந்துட்டு கத்துக்குட்டியாக வந்துட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்தியாவும் 2 வெங்காயத்தை எங்கேயாவது போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த லூப்பில் இந்தியா தான் அதை போட போகுதுன்றது மறைபொருளாக சொல்லிட்டாரா? இப்போ இந்தியா தான் போட போகுது அப்படின்னா அதுவும் நடக்க போகுதுன்னு தானே அர்த்தம். பூலோகம் அறிந்த கமலஹாசன் சொல்லிட்டாருன்னா அது நடக்க போகுதுன்னு தானே அர்த்தம். நான் இருக்க தெரிசி இல்லை, நானும் பூலோகத்தை அறிஞ்சவன் தான், இவங்களோட லோகத்தையும் அறிஞ்சவன். அதுக்காக தான் தெளிவாக சொல்கிறேன். 2 வெங்காயம் இருக்குது. நான் உனக்கு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவா. 2 வெங்காயம் 11-11 9-11 இருக்குது. அதனால் அப்புறம் 11-11 புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்க. நான் தெளிவாக சொல்கிறேன். 11-11 இதுக்குள்ளே மெசேஜ் இருக்குது. இந்த இடத்துல தான் 2 வெங்காயம் விழ போகுது. ஸோ இதான் மெசேஜ், புரிஞ்சுக்க. இது வெங்காயமாகவும் இருக்கலாம், வெங்காயம் மாதிரியான பாதிப்பாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஒரு இம்பேக்ட் நடக்கணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதை பார்த்து அப்படியே அச்சுறுத்தல் அடைச்சு ஒரு பயமுறுத்தணும். உலக மக்களை திருப்பி ஒரு பயமுறுத்தி ஒரு சூப்பர் பவர் உருவாகணும். இதுதான் மேட்ரு, இதுதான் ஸ்கிரிப்ட். எப்படி அமெரிக்கா வல்லரசுக்கு வந்துச்சோ அதே மாதிரி ஒரு இடம் வல்லரசு வரப்போகுது. அது வல்லரசு வரப்போகிற இடம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சவுத் இந்தியா தான். ஸோ அது அப்புறம் பேசிக்கலாம். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, இது வடச்சென்னை படம் பார்த்துருப்பீங்க. அதில் நம்மளுடைய ஹீரோ கேரக்டர் வந்து கேரம் போர்டை பிடிங்கி குத்திருப்பாப்புல. அப்போ ஒரு கான்வர்சேஷன் நடக்கும், சமுத்திரக்கனிக்கு ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்.
நான் கூட கரெக்டாக பண்ணலானே அப்படின்னா, டேய் நாங்கள் பண்ணி தான் அன்னைக்கே முடிச்சு விட்டா சாப்டர் ஓரஞ்சு தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆனால் நீ கருக்கா குத்துனால தான் அவன் இழுத்துக்கிட்டு தெரியுது. பார்க்குறேன் இப்படிலாம் ஐயோ இப்படி இவன் கூட சண்டை போட்டோம்னா இந்த மாதிரி பண்ணி விட்ருவாங்களோன்னு பயத்தில் இன்ன வரைக்கும் விரோதக்காரங்கன்னா அவங்க பயந்து நிற்கிறாங்க. நம்ம கெத்தா இருக்கிறதுக்கான காரணமே இதான்டா, நீ செஞ்சது தான்டான்னு சொல்லுவாங்கல்ல. அங்கே என்ன சொல்ல வராங்கன்னா பயம். அதை கொடுத்தது யாரு? அவங்க. ஸோ இதுதான் தெளிவாக சொல்ல வராங்க. இப்போ இந்த கருக்கா குத்துனது இவர் எதர்ச்சியாக பண்ணது தான். ஆனால் இவங்க இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்களா? இதை நீ இப்போ இயற்கையோட பயன்படுத்திப்பார். இயற்கையில் ஒரு பிரச்சனை வரப்போகுது. அதனால கரெக்டாக இயற்கையில் எந்த இடத்துல பிரச்சனை வருமோ அங்கே இவனுங்க ஒரு வெங்காயத்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தை உருவாக்கிடுவானுங்க, இல்லை கொண்டு வந்து போட்டுருவானுங்க. வச்சிருவானுங்க, இல்லை போட்டுருவானுங்க. இதுலேயும் மெசேஜ் இருக்குது. ஸோ அங்கே அப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது. அவனுக்கு தெரியும் இந்த டைமில் நடக்கும். அது ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா இவன் ஒரு வெங்காயத்தை போட்டுருவான். கருக்கா குத்துனா தான் பயத்தோட தெரியவாங்க, ஆளுமைக்கு வரலாம். இந்த விஷயத்துக்குள்ள மெசேஜ் இருக்குது. அடுத்து நடக்க போகிற தடுக்கிறதுக்கு உனக்கு அவேர்னஸ் வேணும். கண்குத்தி பாம்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி கவனிக்கணும். ஏன்னா நம்மளை எதிர்க்கக்கூடியது உலக நாடுகளே. உலக நாடுகள்னு சொல்லணும், எல்லா மக்களையும் நான் சொல்லலை. எல்லா மக்களையும் ஆட்டி வைக்கிற மேலே இருக்க தலைமை கூட்டம். அவங்களுக்கு எதிராக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க. அதை வந்து நீங்க எப்படி ஃபியூச்சர்ல வரப்போறத சொன்னீங்கன்னா அவ்வளவு ப்ரெடிக்டபிளா இருக்காங்க இந்த அரசியல்வாதிகள்னு அர்த்தம். அவ்வளவு ப்ரெடிக்டபிளா இருக்கு இயற்கைன்னு அர்த்தம். அதுதான் இதோடைய அர்த்தம். இப்போ இந்த எபோலா மார்பர்க் இதெல்லாம் அங்க இருக்கு, வாஷிங்டன்லயும் இதுலயும் பிட்ஸ்பர்க்லயும் வச்சிருக்காங்க. எதுக்கு அம்மை உலகம் பூரா அழித்து விட்ட பிறகு அந்த கிருமியை மாத்திரம் என்னதுக்கு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அமெரிக்கால? எதற்காக? இதை கேள்வி கேட்கவும் ஆளு கிடையாது, பதில் சொல்லவும் ஆளு கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, கேள்வி கேட்க ஆன்லைன் சொல்றாரு. இப்போ நான் கேட்குறேன், ஆண்டவரை உங்க ஆளுகளை வச்சு எங்களை ப்ரமோட் பண்ணி விடலாமே, உங்கள்ட்ட மக்கள் மீதி மையம் ஐடிங்க வச்சு எங்களை ப்ரமோட் பண்ணி விடலாம்ல. நம்ம தம்பி கேட்குறாப்புல ப்ரமோட் பண்ணி விடுங்க. பண்ண மாட்டாங்க. என்ன சொல்ல வரான்னு தெரியுதா? எபோலா மாதிரி இந்த வைரஸ்லாம் அழிஞ்சு போச்சு. எதற்காக இங்கே ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி கிருமிகளை உருவாக்கி வச்சிருக்கானுங்க? தசாவதத்தோட கோரே அதான். சயின்டிஸ்ட்லாம் கிருமி தான் உருவாக்கி வச்சிருப்பானுங்க. அதை தான் வெப்பனாக பயன்படுத்துவானுங்க. இப்போ தான் சொன்ன விஷயம் புரியுதா? இயற்கையாக அந்த இடத்துல ஒரு சுனாமி வரப்போகுது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இயற்கையாக அந்த இடத்துல ஒரு சுனாமி வரப்போகுது. இவங்க என்ன பண்ணுவாங்க? அங்கே போய் கிருமியை பரப்ப ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் சுனாமி வந்து கிருமியை இது பண்ணிட்டு போயிடும். இதான மெசேஜ். இப்போ நான் சொன்ன விஷயத்த அந்த படத்தில் அவர் வச்சிருக்காரா? இப்போ இதுக்கு கமலஹாசன் விஷயம் புரியுதுன்னு உனக்கு புரியுதா? 33 டிகிரிக்கு இருக்கவங்க எல்லாருக்குமே விஷயம் புரியும். எனக்கு ஒரு சில நேரத்தில் யோசிப்பேன், நம்ம எப்போ அந்த லெவலுக்கு போனோம் அப்படின்னா, அந்த லெவலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இதை சரியாக நீ பயன்படுத்தினா 33 என்ன 1500 கூட போக முடியும். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் நம்மகிட்ட இருக்கு. நோட் பண்ணிக்கோ. அவர் சொன்ன வார்த்தை இயற்கையும் செயற்கையும் ரெண்டையும் சேர்த்தே பேசியிருப்பாப்ல. எதற்கு நம்ம இந்த அற்புதமான அதி அற்புதமான புது நவீன உரங்கள் போட்டு எல்லாரையும் கொல்ல வேண்டிய அவசியம் என்ன? உணவுப் பொருள் மேல அந்த விஷத்தை தெளிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி அந்த திராட்சை பழத்தை சாப்பிடலன்னா என்ன? அப்படி அந்த திராட்சை பழத்துல அவ்வளவு மகசூல் பார்க்கலன்னா என்ன ஆயிடும் அந்த வியாபாரிக்கு? மேல பூரா விஷத்தை தெளிக்கிறாங்க. அது பத்திரிகைகளும் யாரும் பண்றதில்லை. ஏன்னா இப்போ பத்திரிகைகளாகட்டும் ஊடகங்களாகட்டும் எல்லாருமே ஒரு விதத்துல ஸ்பான்சர்டு தான், நான் உள்பட. அப்பவே தெளிவாக தான் பேசியிருக்காரு. இந்த திராட்சையில் பூச்சி மருந்து அடித்து மகசூல் வரணும், நல்ல உரம் போட்டு. என்ன போடுறீங்க? யூரியா உரம்லாம் போடுறீங்களே. எங்கள் வீட்டு சொந்தக்காரங்களே விவசாயம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியாது பாமர ஆட்கள். அவங்களுக்கு அரசியல்னாலே எல்லாம் தெரியாது. அவங்கள்ட்ட போய் என்னத்தை இந்த பாலிடிக்ஸ்லாம் சொல்லி புரிய வைக்கிறது. அவங்களும் இந்த மாதிரி உரம்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு காலகட்டம் வரும், அன்றைக்கி நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற டைமிங் வரும். அப்போ நம்ம அதை மாற்றிக்கலாம்னு விட்டுட்டேன். இப்போ மாற்ற முடியாது, சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. மகசூல் வரணுன்றக்காக அவங்க பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் உரத்தெல்லாம் போட்டு பயிர் கொண்டு வராங்க. இந்த பயிர் கொண்டு வரனால என்ன ஆகுது? இதனால நீ என்ன ஆயிட போற? உனக்கான நோயை இன்னொருத்தன் கொடுக்க போற. இந்த திராட்சையா இருக்கட்டும், விவசாய நிலமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு போட்டு பயிரிடுறீங்க. பாக்டீரியா யூரியாலாம் போட்டு வளர்க்குறீங்கல்ல. இந்த பாக்டீரியா யூரியாவும் வேற எங்கெல்லாம் போகல. உன்ன மாதிரி ஒரு மனிதன் எங்கேயா இருப்பான், அவன் தான் சாப்பிட போறான். ஸோ அவனுக்கு விஷத்தை நீ உன் கையால தான் கொடுத்துட்டு இருக்க. கர்ம வினை உன் கையால உன்னை சுத்த விட்டுட்டு இருக்கான். தெரியுதா? மக்கள்லாம் ஏன் இன்னும் அலுவல்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்குள்ள நீங்களே உங்களுக்கு தெரியாம பாவம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பாவத்தோட அறுவடையா தான் எதிரி உங்களை வச்சு காயடிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் புரியுறது ரொம்ப கஷ்டம். தெளிவா சொல்லிட்டு இருக்கோம், உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. இது புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு கம்ப சுத்தம்லாம் இல்லை. நிதானமா யோசிச்சு நான் சொல்றத கவனி, உள்வாங்கு. அவ்வளவுதான், வேற விஷயமே கிடையாது. ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ நான் பயமாக இருக்கணும். நான் வந்து இப்போ என்னை வைத்து எடுக்கும் தயாரிப்பாளருக்கு நான் கடமைப்பட்டவன். அந்த கடமை எல்லாருக்கும் இருக்கிறது. ஸோ நம்ம குரல் கொஞ்சம் கம்மி போயிடுச்சுங்கிறது தான் என்னுடைய இது. நான் ஏதோ ஊடகங்களை சாடுவதாக சொல்ல விட கமலஹாசனையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ ஒரு விஷயம் கடைசி உண்மையை ஒத்துக்கிட்டேன். ஆமாம், இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் ஏன் ஓப்பனாக சொல்ல மாட்டேன் அப்படின்னா என்ன வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. நான் வந்து சினிமாவில் கல்லா கட்டணும். ஸோ நான் படம் நடிக்கணும்னா ப்ரொடியூசர்ஸ் வரணும். ப்ரொடியூசர்ஸ்க்கு எங்கிட்ட இருந்து காசு வருது. இவங்கெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னா இந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள இருந்து தான் பண்ணுறாங்க. இதை நான் எப்போ சொன்னேன்?
இந்த கட்டமைப்பு விட்டு நான் வெளியே இருக்கனால தான் நான் ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கேன். நான் அந்த கட்டமைப்புக்குள்ள இருந்தேன்னா அதை பற்றி பேசவே மாட்டேன். ஏன்னா இந்த கட்டமைப்பு தான் என்ன வேலை வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நான் பேச மாட்டேன். இப்போ நான் அந்த கட்டமைப்புக்குள்ளே இல்லையே. உனக்கு புரியுதா உனக்கு? இப்போ நான் அந்த கட்டமைப்புக்குள்ள இருந்தேன்னா என் வீடியோஸ்லாம் மில்லியன்ஸில் போயிட்டு இருக்கோம். நான் இதை பேசிகிட்டு இருக்க மாட்டேன். நீ ஒரு முட்டா பயிலுங்க, இவங்களாம் என்ன இலுமினாட்டின்னு இருக்காங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லைங்க. போலி இப்போ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்திருக்கேன். அப்போது என் வீடியோ மில்லியன்ஸில் போயிட்டு இருக்கோம். காசு பணம் துட்டுன்னு சிரிச்சிருப்பேன். இதுதான் விஷயம். இதை நீ உணர முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வலைப்பின்னல் கட்டப்பட்டிருக்கு. உன்னை சுற்றி அப்படிதான் கட்டப்பட்டிருக்கு. பாலிடிக்ஸை நீ நோட் பண்ணி பாருங்களேன். மக்களுக்கு உண்மையை சொல்கிறவன் ஜெயிக்கவே மாட்டான். ஆனால் மக்களை ஏமாற்றி பிழைக்கிறேன். உனக்கு நல்லாவே தெரியும். இவன் காசு கொடுத்தா ஓட்டு வாங்குறான், இவன் உன்னை ஏமாற்றி பல லட்சம் கோடி செத்து ஆரம்பத்தில் வரும்போது 2 கோடிலாம் சுற்று வச்சிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 வருஷம் முடிவுக்குள்ளேயும் 5000 கோடி சுற்று இருக்கும் அவன்கிட்ட. இது எங்கேருந்து வந்துச்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். திருப்பி அவனே ஜெயிக்க வைப்ப. ஸோ இதுதான் முட்டாள்களும் கோமாளிகளும் ஏமாளியில் இருக்க வரைக்கும் இது இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு தான் நம்ம அவேர்னஸை கொடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவேர்னஸ், விழிப்புணர்வை தவிர்த்து உன்னை யாருமே உன்னை காப்பாற்ற முடியாது. ஒன்றை நீ தான் காப்பாற்றிக்கணும். அதுக்கு அவேர்னஸ்னு ஒன்று வேணும். மூளையை பயன்படுத்து. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைக்கணும் அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கேட்காம சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். என்ன நல்லா பாத்துக்கோடா, உன் சாவ நான் தான் வந்துக்கிறேன். குமாரு, அவன் பின்னாடி போகாத குமாரு, புல்லட் போய் சுத்த விட்டுருவான். நான் ஜெயிலுள்ள ஏன் குத்துனன்றதும் உனக்கு தெரியாது. இப்போ என்ன சண்டை நந்தனுக்குதுன்றதும் உனக்கு தெரியாது. நான் உன்னை ஒன்னியும் பண்ணல. கொயிட்டா போயிடு, அதான் எல்லாரும் நல்லது. அம்மால தம்மா துண்டு இருந்துக்கிறேன், என்ன மாற்றியா? தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது.